காவேரி யமுனா கைய புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப பசுபதி தூண்ல சாஞ்சுக்கிட்டு காவேரிய பார்த்து சிரிக்கிறாரு. இத பார்த்த காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. இப்ப பசுபதி சொல்றாரு, விஜயால நவீன கூட்டிட்டு வர முடியும்னு ஸ்கெட்ச் போட்ட பாத்தியா? அங்க நிக்கிற நீ. ஆண்டவனே நினைச்சாலும் நவீன விஜயால கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு பசுபதி சொல்றாரு காவேரி கிட்ட. விஜய் நவீன கூட்டிட்டு வர்றாரு. காவேரி கிட்ட சொல்றாரு, யமுனாவை ரெடி பண்ணு, நவீன் ரெடியா வந்திருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி. காவேரியும் யமுனாவை ரெடி பண்ண கூட்டிட்டு போறாங்க. அப்ப விஜய் பசுபதி கிட்ட சொல்றாரு, நீயும் ஏதாவது கலாட்டா பண்ணணும்னு நினைச்ச உன்ன நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கோவத்துல பசுபதி நவீனோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்றாங்க. நவீனோட அப்பா அம்மா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. போனை அட்டன் பண்றாரு நவீனோட அப்பா. அப்ப பசுபதி சொல்றாரு, பொன்னியம்மன் கோயிலுக்கு சீக்கிரத்துல வாங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நவீன மணமேடையில உட்கார சொல்றாங்க. நவீனும் உட்கார்ந்துடுறாரு. யமுனாவையும் உட்கார சொல்றாங்க. யமுனாவும் உட்கார்ந்துடுறாங்க. நவீனுக்கு மாலை போட்டு விடுறாங்க. இதெல்லாம் பசுபதி தூரமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. யமுனா அவங்களே மாலை போட்டுக்கிறாங்க. அப்ப நவீனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. நவீன் யமுனாவுக்கு தாலி கட்டும் போது எல்லாரும் அதிர்ச்சி கலந்த பயத்தோட நவீனோட அப்பா அம்மாவை பாக்குறாங்க. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.